என்னடி ராணி, புது வீட்டுக்காரி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கா போல. ஆமாக்கா, கூப்பிட்டா போயிட்டு வரணும்ல. ஆமா ஆமா, அது என்னம்போ சரிதான். நில்லு நில்லு, அவளுகளும் வரட்டும். போங்க நயன்தாராக்கா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எக்கா எக்கா நான் வந்துட்டேன்க்கா. சின்ன பொண்ணு நீ வந்துட்ட. ஆமா, நீலமண்ட நீலாம்பரி எங்க? அவ வீட்டு வாசல்ல தானே இருக்கீங்க, நீங்களே கூப்பிடுங்க. நீலமண்ட நீலாம்பரி, நீலமண்ட நீலாம்பரி வாரியாடி பேங்க் மேனேஜர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. இதோ வர்றேன், இதோ வர்றேன்க்கா, வர்றேன். வாரே லட்டி, ஏன்டி இவ்வளவு விறுவிறு நடந்து வரீங்க? கொஞ்ச நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ண முடியாதட்டி? குட்டு குட்டு குட்டுன்னு ஓடியாண்டா எப்படி தான் மனசே வாரது? ஆமா ஆமா, நீ மூஞ்ச மினிக்கி பொட்டு வச்சு பவுடர் போடுறதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண முடியாதுன்னு. அடியே, புதுசா ஒருத்தி நம்ம தெருவுக்கு குடி வந்திருக்காடி. அவ முன்னாடி இதே மாதிரி சண்டை போட்டு மானத்தை வாங்கிறாதீங்க. பின்ன என்ன அன்னைக்கிலேக்கா, வாரே நில்லுடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, விறுவிறுன்னு ஓடியாண்டானா என்னதான் செய்யிட்டு விட? அன்னைக்கிலேக்கா நீங்க தானே சீக்கிரவான்னு சொன்னீங்க, உங்களால தான் சீக்கிரம் வந்தேன். இப்ப பாருங்க, நம்ம முக்காடி என் மேல கோவப்படுதா. குவாச்சிக்காதடி முக்காடு. பின்ன என்ன முக்காடு, நீ பாட்டுல கிளம்பிக்கிட்டே இருப்ப, உனக்கு தான் எம்பிட்டு நேரம் வெயிட் பண்றது. அதான் அவ வருவாடி வா, நாங்க தான் இவ்வளவு கூட்டிட்டு வந்தோம். நான் கிளம்பிட்டேன் பாத்துக்கண்டா, போவோமா? எனக்கு மட்டும் வெயிட் பண்ண மாட்டீங்க, இந்த நீலாம்பரி வீட்ல மட்டும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களா? நல்லா இருக்கும் உங்க நியாயம். ஏன்டி போற இடத்துல போய் மூஞ்சி தூக்குனா நல்லாவா இருக்கும்? வாடி, சிரிச்சுக்கிட்டே வா. பாரு, கம்மல் வளையல் மூக்குத்தி எல்லாம் போட்டு வந்திருக்க. முருன்னு இருந்தா பாக்குறதுக்கு காட்டேரி மாதிரில இருக்கு. அவ சொல்றது நியாயம்தான், கொஞ்சம் சிரிச்சு பாரு. ஸ்ரீதேவி மாதிரி இருக்க, முறைச்சா மூதேவி மாதிரில இருக்க. வர வர இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயி போச்சு. அடியே, புது வீடு பால் காய்ச்சற வீடு இந்த பக்கம் டி, என்ன அந்த பக்கம் போற? சோ அப்ப இவளுக்கு தொல்லை தாங்க முடியல. போவோமா புது வீட்டுக்கு, பால் காய்ச்சி குடிப்போமா? ஓ சில நாமும் குடிப்போமே, வீடே வீடா சுத்துவோமே, போவோமே புது வீட்டுக்கு. இந்த பாட்டுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மர்மவளே, எம்மா மர்மவளே, 4 முடி ரோசா, அடியே வன ரோசா. என்னத்த சொல்லுங்கத்த? ஆமா, பக்கத்து வீட்டு பொம்பளையில பால் காய்ச்சறதுக்கு வர சொன்னனே, கூப்பிட்டியா இல்லையா? ஆளைங்கானும் தலைங்கானும். என்னத்த இப்படி சொல்றீங்க? நான் எல்லார் வீட்லயும் போய் நல்லா பேசிதான் கூப்பிட்டேன். வருவாங்களோ மாட்டாங்களோ யாருக்கு தெரியும்? புது ஊரு, புது வீடு, புது தெருத்த, புது மனுஷங்க வேற. டேய் பேங்க் மேனேஜர் பிச்சமுத்து, என்னடா இது உன் பொண்டாட்டி இப்படி பயந்துட்டு இருக்கா? பின்ன என்னம்மா, நாம கூப்பிடுறது கூப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க, அவங்க வருவாங்கல்லங்க? ஏன் டீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? கண்டிப்பா வருவாங்க. ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு போய் பாரு. சரிங்க, நான் யாருன்னு பாக்குறேன். இவ எப்படி கூப்பிட்டாலோ, என்கிட்ட பேசுற மாதிரியே முறைச்சிக்கிட்டு பேசினா பக்கத்து வீட்டுக்காரிய என்ன வரையா போறாளுக? சிரிச்சு பேசியிருந்தா தான் வருவாளுக. எம்மா, நல்ல நாள் அதுமா, அவகிட்ட சண்டை போட்டுறாதம்மா. புது ஊருன்னு அவளே பயந்துகிட்டு இருக்கா, நீ வேற ஏதாவது சொல்லிடாத. அதுக்கு வேற உட்கார்ந்து அழுவா. சரிடா, உன் பொண்டாட்டிய நான் ஏதும் சொல்ல. ஊர்ல இல்லாத பொண்டாட்டி என் பொண்டாட்டி. பொண்டாட்டிய சொல்லிட்டா இவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே. நமக்கு என்ன, பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சு 4 பேரை பழக்க வச்சுட்டு போகலாம்னு நினைச்சா அதுக்கு கூட இந்த பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அப்பா, எங்க அம்மா புலம்புறது நிறுத்த மாட்டாங்க. என் பொண்டாட்டி வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு பயப்படுறது நிறுத்த மாட்டா. இவங்களை வச்சுக்கிட்டு. வாங்கக்கா, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோ நினைச்சேன். ஏன் அப்படி நினைச்சீங்க? நீங்க தான் கூப்பிட்டீங்கல்ல, இதோ வந்துட்டோம். வந்து உட்காருங்க. வாங்கக்கா வாங்க. வணக்கம் வணக்கம். இதோ வர்றேன் வர்றேன். நீங்களும் வாங்கக்கா. இதோ வர்றேன் வர்றேன். ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எல்லாம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் வந்துட்டேன். எங்க நீங்க வராம போயிருவீங்களோ நினைச்சேன். ஒரு நிமிஷம் பேசினதுலயே நல்ல கலக்கலன்னு பேசுனீங்க. என் வீட்டுக்காரர்கிட்டையும் என் மாமியார்கிட்டையும் வந்து உங்களை பத்தி தான் பேசினேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. என்னடி சின்ன பொண்ணு, வந்தது வராதமா புது ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிச்சிட்ட போல? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சும்மாவாடி சொல்லியிருக்காங்க. அதான் வந்ததும் பேச்சு பழக்கத்தை பிடிச்சாச்சு. எல்லாரும் உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். வீட்ல பெயிண்ட் சூப்பரா தான் அடிச்சிருக்காங்க. என்னக்கா? ஆமா அன்னைக்கிளி, நானும் இந்த கலர் பெயிண்ட தான் அடிக்கணும்னு என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அந்த லூசி எங்க கேட்டுச்சு, அது இஷ்டத்துக்கு ஒரு கலர் அடிச்சு வச்சிருச்சு. பேங்க் மேனேஜர் வீடுன்னா சும்மாவா, நல்லா சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, உங்க வீட்லயும் இதுல இருக்க எல்லா பொருளும் இருக்குல்ல, இத பார்த்து ஏன் ஆச்சரியப்படுத? நானாவது சொல்லலாம். அடியே, ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருந்தா நல்லாவாடி இருக்கு. முதல்ல அமைதியா போய் உட்காந்துக்கலாண்டி. அடியே, அதை நீ சொல்லாதடி, நாங்க சொல்றோம். உன் குரங்கு கையும் காலை வச்சுக்கிட்டு எது மேல ஏறி நிக்காத, ஒழுங்கா உட்காரு. ஐயோ, எது மேலேயாவது ஏறுன்னு சொல்லிட்டாலே இப்ப என்ன பண்றது? நான் எது மேல ஏறட்டும்?
டொட்டொடை. ஏண்டி லூசு, வந்த இடத்துல ஏண்டி உன் வேலையை காட்டுற? கீழே இறங்குடி. பேங்க் மேனேஜர் வீட்டுக்காரம்மா பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? ஒழுங்கு மரியாதை இறங்கி சின்ன பொண்ணு. ஏண்டி அவ கட்டில் மேல ஏறி நிக்கிறா? குத்தாலத்து குரங்கு குப்பையை விட்டு இறங்குன்ற மாதிரி இவகிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல. சின்ன பொண்ணு, அவங்களே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. சின்ன பொண்ணு, அவங்க கிட்ட உன் புத்தியை காட்டாதடி. கீழே இறங்கிடி. நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த தெருக்கார எல்லாரும் அப்படின்னு நினைப்பாங்கடி. ஒழுங்கு மரியாதை இறங்கிடுடி. ஓகே. சபாடா, அமைதியா ஒரு இடத்துல உட்காரலாம். வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம். நீங்க தான் பேங்க் மேனேஜர் பிச்சமுத்தா? ஆமா ஆமா, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க பேங்க் மேனேஜர். சார் வணக்கம் சார். உங்க லோன்ல உங்க பேங்க்ல லோன் தருவீங்களா சார்? அவ சின்ன பொண்ணு சார், இப்படிதான் லூசு மாதிரி பேசிட்டு இருப்பா. எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், எங்க வந்தேன்னு தெரியாம கண்டுக்காதீங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல, இன்னைக்கு பால் காய்ச்சல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல பால் சாப்பிடுங்க, அப்புறமா நம்ம லோன் பத்தி பேசிக்கலாம். சார் வீடெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு சார். பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க, எங்க அம்மா உங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அம்மா அம்மா. என்னக்கா இவரு அம்மா அம்மான்றாரு? ஏண்டி, அவரோட அம்மாவை திரு அம்மா இல்லாம ஆயா நடி கூப்பிடுவாரு. இருண்டி. பட்டா பட்டா பெரிய பட்டா, ஏ பட்டா பட்டா, ஏ பெரிய பட்டா. சின்ன பொண்ணுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. ஏண்டி, வந்த இடத்துல வாய வச்சுட்டு இருங்கன்னு இருக்கே மாட்டீங்க. எம்மா வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் பெரியம்மா, நல்லா இருக்கோம். நீங்க மேனேஜர் சாரோட அம்மாவா? ஆமாமா ஆமா. இருங்கம்மா, என் மருமக உங்க எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வருவா. டீ குடிங்கன்னு. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெதுவா எடுத்துட்டு வரட்டும். பரவாயில்லையே, அம்மாவை பேங்க் மேனேஜர் சார் ஒன்னாவே கூட்டிட்டு வந்துட்டாரே. நீங்க சொல்றது சரிதான்க்கா, அம்மா எங்க கூட இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, எனக்கு எங்க பழைய வீட்டுல இருந்தே பழகிருச்சு. இவனுக்கு ஊர் ஊரா மாறுறதான் வேலை. எனக்கு அது பிடிக்கலமா, அதான் நான் எப்பவும் அதே வீட்டுல தான் இருப்பேன். அம்மாவை ஒன்னா இருக்க சொல்லி இந்த வீட்டுல ரூம் எல்லாம் வேற ரெடி பண்ணிட்டோம், ஆனா அம்மா தான் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, அப்போ நீங்க ஊருக்கு கிளம்பிடுவீங்களா? புது வீட்டுல 2-3 நாள் ஒன்னா இருந்து என் மருமகளுக்கு பயம் போற வரைக்கும் ஒன்னா இருக்கணுமா? அதுக்கப்புறம் எல்லா பொருள்களையும் எடுத்து ஒதுங்க வச்சு கொடுத்துட்டு அவளை இந்த வீட்டை பழக்கி விட்டுட்டேன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். டே, எங்கடா அவன் பொண்டாட்டி? இன்னுமாடா காப்பி போடுறா? இதோ கூட்டிட்டு வர்றேம்மா. அடியே வனரோசா, வனரோசா, வந்தவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க பாரு. ஐயோ சாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெதுவா வரட்டும் சாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறோம். இதோ நீங்களும் எடுத்துக்கோங்க. சக்கரை எல்லாம் நல்லா போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. பயப்படாதீங்க, நான் போடுற காஃபி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கொடுங்க. சும்மா சொல்லக்கூடாது, காஃபி நல்ல டேஸ்டா போட்டிருக்கீங்களே. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சும்மா அக்கான உரிமையா பேசுமா. எல்லாரும் இருந்து டீ குடிச்சிட்டு போங்க, எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, நான் போயிட்டு வரேன். என் பையன் எப்பவுமே இப்படித்தான் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு வேலைன்னு திரிவான். இந்த பொண்ணு வீட்டுல தனியா தான் இருப்பா, எல்லாரும் பாத்துக்கோங்கம்மா. ஐயோ வனரோஜா, நீ இனிமேல் தனியா இருக்கேன்னு நினைக்க வேண்டாமா. எங்க கூட எப்பவும் எங்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாம், சரியா? ஆமா ஆண்டி, நாங்க நல்லா பாத்துப்போம் வனரோஜாவை. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் இப்படி சொல்லுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. மகளே வனரோஜா, எல்லாருக்கும் குடுக்கறதுக்காக வாழைப்பழம் வாங்கி வச்சேனே, அதை எடுத்து கொடுமா. ஐயோ அத்தை, மறந்தே போயிட்டேன் பாருங்க, இதை எடுத்துட்டு வரேன். இரு மருமகளே, நானே போய் எடுத்துட்டு வரேன். இந்த மருமகளே, ஆளுக்கு 10 பழமா பிச்சு கொடு மருமகளே. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வெறுங்கையோட போனா நல்லா இருக்காதுல்ல, பிச்சு கொடு மருமகளே. சரிங்க அத்தை. ஆமா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? ஆமா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், நல்ல சுட்டி பையன். இவ்வளவு நேரம் துருத்துருன்னு இங்கதான் விளையாடிக்கிட்டு இருந்தான், இப்பதான் போய் படுத்தான். என்ன 10ங்கிறதுனால ஸ்கூல் பார்த்து சேர்க்க வேண்டியது இருக்கு. இந்நேரம் மாற வேணான்னு சொன்னேன், என்ன பண்றது, பேங்க்ல இடத்த மாத்திட்டாங்க. ஸ்கூலு தான் இங்க எங்க இருக்குன்னு தெரியல. உங்க பசங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? பக்கத்து ஏதாவது ஸ்கூல் இருந்தா சொல்லுங்களேன். என் வீட்டுக்காரரு உங்ககிட்ட தான் விசாரிக்க சொன்னாரு. என்னது 10th? என் பொண்ணும் 10th தான் படிச்சிட்டு இருக்கா, அப்புறம் ஒரு பொண்ணு 9th படிக்கிறா. என் பொண்ணும் 10th தான் படிக்கிறா. எங்க வீட்டு எல்லா பசங்களுமே 10th தான் படிக்கிறாங்க, அதனால நீங்க தாராளமா சேர்க்கலாம் அதே ஸ்கூல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜர் சார் கூட வர வேணாம், நாம சொன்னாலே அங்க ஹெச்எம் நல்லா பேசுவாங்க, சேர்த்துப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க இவ்வளோ கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. நாங்க முதல்ல ஸ்கூலை பார்க்கணும்னு நினைச்சோம், கண்டிப்பா போய் ஸ்கூலை பார்த்துடலாம். தாராளமா நாளைக்கு போய் ஸ்கூலை பார்க்கலாம். இப்போ நீங்க வீட்டுல உள்ள அரேஞ்ச்மெண்ட் வேலையெல்லாம் பாருங்க. சரிங்க, அப்ப நீங்க எல்லாரும் என் கூட நாளைக்கு ஸ்கூல்ல பேசுறதுக்கு வாங்க. பிறந்த மருமகளே, உன் புது தெருவில் உள்ளவங்க எல்லாருக்கூடையும் நல்லா சேர்ந்துக்கலாம் போல, எல்லாரும் நல்ல மனசுக்காரங்க மாதிரி தான் தெரியுது. ஆமா அத்தை, நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், இவங்க எல்லாம் பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்போ நேரமாச்சு, நாங்கெல்லாம் வர்றோம். ரொம்ப நல்லதுமா, அடிக்கடி வந்து போயிருங்க. என் மருமகளுக்கு காய்கறி கடை அப்புறம் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து பக்குவமா சொல்லி கொடுங்கம்மா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்களே அவளை நல்லா பாத்துக்கிறோம். அத்தை, நானே எல்லாத்தையும் இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்க கருத்தை மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ஆட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இஷ்டப்பட்ட மாதிரியே இந்த வீடியோ என்னால எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி ட்ரை பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.